அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்தது போதும் இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நல்ல பலன்களும் நிறைந்த மாறுதலும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களின் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் சுக்கிர பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, புதன் வக்ர பெயர்ச்சி, வக்ர நிவர்த்தி, சூரிய பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, மிக முக்கியமாக சனி பெயர்ச்சி, குரு வக்ர நிவர்த்தி போன்ற கிரக மாறுதல்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் அமர்ந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார். 7ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாருங்க. மிக விரைவில் சில மாதங்கள்ல 7ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. குரு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் அவர் 6இல் இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லை. வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பல்வேறு விதமான நன்மைகளை இனி நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குருவின் வக்ர நிவர்த்தி காரணமாக குடும்ப ரீதியாக பல்வேறு விஷயங்கள்ல மகிழ்ச்சி கிடைக்கும். வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கடன் தொல்லை, பல்வேறு விதமான சிரமங்கள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குருவின் வக்ர நிவர்த்தி காரணமாக பல மடங்கு நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் வக்ரகதியில் சில நாட்கள் சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த மாதத்தில் நிறைந்த நன்மையை குரு பகவானிடமிருந்து எதிர்பார்க்கலாங்க. குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய பல சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து கொடுக்க போகிறார். எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நவகிரகங்களிலே மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தார்க்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து 4இல் அமர போகிறாருங்க. இந்த மாதத்தில் முதல் 20 நாட்கள்ல மிக வலுவாக 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே சகாயஸ்தானத்திற்குரிய உன்னத பலன் நிச்சயமாக கொடுப்பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சி, உத்தியோக ரீதியான நல்ல செய்தி மற்றும் கலைத்துறை, அரசியல் துறை, போக்குவரத்து துறை, ஆசிரியர் துறை, கணினித்துறை என எந்த துறையாக இருந்தாலும் உங்களது துறை சார்ந்த ரீதியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல இனிமையான செய்தி பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் இந்த தருணத்தில் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. 20ற்கு பிறகு அவர் அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம், வேதனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் அஷ்டம சனி, ஜென்ம சனி, 7.5 சனி போன்ற சிரமங்களை விட அர்த்தாஷ்டக சனியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டக சனி என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. ஆனால் ஆரோக்கிய தொல்லைகள் சற்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை மற்றும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய தருணமாக இருப்பதால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஓய்வு கிடைக்க வேண்டிய நேரங்களில் சரியான முறையில் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். உடல்நல ஆரோக்கியம் தான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நவகிரகங்களிலே சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு 5இல் இருப்பது குடும்ப ரீதியான பணிகளில் நல்ல மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பல்வேறு வகையில் தடைகள், சிரமத்தை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அதே சமயம் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கேது மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கக்கூடிய லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வீற்றிருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஏனென்றால் சனியின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக மாறினாலும் கூட ராகு கேதுவால் மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைக்கும். கேது வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு விதமான புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு காரிய தடைகள் அனைத்தும் விலகுகிறது. சிந்தனையில எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தையும் நீக்குகிறாருங்க. கேதுவின் அமைப்பு வலுவாக லாபஸ்தானத்தில் இருப்பதால் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றியை அள்ளி கொடுக்க போகிறார். எனவே பல தடைகள் விலகி மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய் வலுவாக இந்த மாதம் முழுவதுமே ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மாதத்தின்
இறுதியில் அவர் 2ஆம் இடத்திற்கு சென்றாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்றிருக்கு சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகளும் மந்தமான சூழ்நிலையும் ஏற்பட்டாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க. எனவே புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகளில் நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார். பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகளை நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியின் அமைப்பு பல விஷயங்கள்ல ஏற்பட்ட தடைகள், மந்தமான சூழ்நிலை போன்ற அனைத்தையும் விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல சிரமங்கள், தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டே தவிர சிக்கல்கள் எதுவும் இல்லை. அவர் ஜென்மராசியில் வீற்றிருந்தாலும் நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறந்த நன்மையை கொடுக்கும். இந்த தருணத்தில் சூரியன் ஜென்மராசியில் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் ஜென்மராசியை விட்டு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. சூரியனுடைய இந்த கிரக மாறுதல் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் உஷ்ண கிரகம் ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான உடல் ரீதியான சிறு சிறு தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் அதீதமாக சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாதத்தின் பிற்பகுதியில் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அலைச்சல் குறையும். அரசாங்க அனுகூலமான காரியங்கள் பல நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அறிவுக்கு அதிபதியாகவும் வித்யாக்காரராகவும் இருக்கக்கூடிய புதன் வலுவாக 2ஆம் இடத்தில் மாதத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார். பின்னர் வக்ரகதியில் மீண்டும் ஜென்மராசியில் வந்து அமருகிறாருங்க. வக்ரகதியில் சஞ்சரித்த பிறகு இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மராசியில் பெரும்பாலும் சஞ்சரிக்க போகிறார். புதன் வக்ரகதியிலும் வக்ர நிவர்த்தி பெற்றும் சஞ்சரிப்பதால் புதனின் அமைப்பு காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்ள தடைகள் விலகும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. புதனின் அமைப்பு கல்வி ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. மாதத்தின் இறுதியில் ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் சுக்கிரன் பொதுவாகவே அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். விரய செலவுகள் அதிகரித்தாலும் இந்த விரய செலவுகளால் புதிய வாய்ப்புகள் கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் துறை ரீதியான விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார். சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். சந்திர அஷ்டம தினங்கள்ல மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற அனைத்துமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்.